வல்வினைவோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகாதுயரம்போம் நல்ல குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே மலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உமது பாதம் தப்பாமல் சார்வாய் தமக்கே யானை முகமும் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்காய் அணிந்த பொன்பு நூல் அழகோ தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை மணி பூண்டு வெள்ளை கமலத்தில் சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையிலேந்தோ கண்ணா போச்சி போச்சி பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று அமையோ புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருளே சம்போ அறிவோம் நாம வேத விநாயகா
பெருமாள விட்டதன்னை நற்சபையில் வைத்தவா சம்போ விரும்பி நான் உனை வேலவா நாங்கள் தந்தனைத்தோம் என்று தாளம் போடவே நாங்கள் துந்தனைத்தோம் என்று தாளம் போடவே தாளம் போடவே பரமேஸ்வரனார் முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனார் ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே ஆதி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் நான் மறவே குணபதியே அருமுகனே குஞ்சரமே உமை பாடவே நான் பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உனை தொழுவே
மகள் மலையரசன் தாய திருமகள் போட் போட் தாயே கலைமகளே மலைமகள் மலையரசன் திருமகள் பார்வதியாய் அம்பிகை பாலகிக்கு அருள் புரி சக்தி வளம் இருக்கும் வனக்கிளி நீ வந்து என கருள் புரி இடம் இருக்கும் ஈஸ்வரி எனக்கருள வருவாயா என் நெஞ்சு முட்டி நாவுண நாவு தடுமாறும் வேளைதன் என் நாவு தடு மாறாம் நற்குரலும் மங்கிடாம் என் நெஞ்சதுவும் உழைந்திடாம் என் நினைவு தடு மாறாம் என் நெஞ்சிலையும் நாம் விளை நீ நின்று விளையாட வேண்டும் தாயே ஏழைக்கு மனம் இறங்கி இசை கருள வருவாயாம் ஐந்தெழுத்தை ஓரழு எனக்கு அருள் புரிய வேண்டும் அம்மா தாயே எட்டெழுத்தை ஓரழு இசை மகளே கலை மகள் சக்தி இசை மகளே கலை தாயே எனக்கருள வருவாயம்மா சுவாமி அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராம் அன்னை சீதா மணவாள் அடியாளுக்கு அருள் புரிவார் சீதையின் மணவாள் ஸ்ரீராமச்சந்திரர் சிறுமிக்கு நீ அருள் புரிவார் கோசலையால் திருமகன் கோதண்டனே ரகுராம் கோதண்டனே அப்பனே குழந்தைக்கு நீ அருள் புரிவார் முகமலை மஞ்சன முகமலை மாயன் தங்கை மாரியா மதலைக்கு நீ அருள் புரி கண் கொடுத்த காளியா கதைக்கு வந்து அருள் புரி உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சி நீ மகாளியா மணமதிலே அருள் புரி அம்பிகையே பேச்சியம் பேராண்ட ஈஸ்வரி அருள் புரி இந்த தென்காசி மாவட்டத்தில் சிறப்புடன் கொழுவிரு பாறையடி தெருவதில பவுசுடன் கொழுவிருக்கும் அம்பிகைய பேச்சியம் பேராண்ட ஈஸ்வரி புத்திரிக்கு அருள் புரி பேச்சு பெற்ற திருமகன் பேரு பெற்ற மாயாண்டி மதலைக்கு நீ அருள் புரி வடக்குத்தியாள் அம்பிகை வந்தியன கருள் புரி கம்மாடிச்சு அம்பிகை கதைக்கு வந்து அருள் புரிவா தெப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகன் செல்ல பிள்ளை தவகருப்பா செல்ல பிள்ளை நீ அருள் புரிவா பாட்டில் உள்ள வகையறிவே
நான் பாடறியா நாளை தன்னில் என்னை படிக்க வைத்தார் அம்மா அப்பா. நான் ஏடறியேன் எழுத்தறியேன் ஏட்டில் உள்ள வகையறிவேன் அடியால் ஏடறியா நாளை தன்னில் என்னை எழுத வைத்தார் என் குருவோ. விழிசை அறியாத நாளை நான் அறியாத நாளை எனக்கு விவரம் செய்தார் என் குரு. அறியாத பிராயத்தில அறிவுகளை படிக்க வைத்த அம்மா அப்பா நான் மறவே கற்றுதந்த வாத்தியாரை என் கனவிலையும் மறப்பதில்லை. சொல்லி தந்த அண்ணாவியை நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை. நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை. என் நெஞ்சொரு நாள் மறந்தாலோ ஐயா மறந்தால் என் நினைவொரு நாள் மறப்பதில்லை. என் நினைவொரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை. கற்றுதந்த வாத்தியாரை கற்றுதந்த வாத்தியார் அண்ணாவி குருகவர் தென்னிந்திய தேசம் போற்று தென்காசி மாவட்டத்தில் சீமையெங்கும் எழுகடல் செந்தாளை பூச்சொரியும் சீவநல்லூர் நகரில் வாழ் வில்லிசை கவிகளல் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் வியாதி பெற்ற மண்டலங்கள் புகழ்படை மண்டலங்கள் அண்ணாவி மாடசுவாமி புலவர் பாதம். எனக்கு கற்றுதந்த வாத்தியார் கற்றுதந்த வாத்தியார் அண்ணாவி குருகவர் சுந்தரங்கள் பூச்சொரி சுந்தர பாண்டிய புறமதி ஜோதிமணி கவிகள் பாடும் சூளுலகம் வியாதி பெற்ற சூளுலகம் அண்ணாவி சொக்கலிங்க புலவர் பாதம். கற்றுதந்த வாத்தியார் அண்ணாவி குருகவர் ஜாதிமல்லி பூச்சொரி சடையப்பூரம் நகரில் வாழ் சமுத்திரமும் வியாதிபெற் சமுத்திரமும் அண்ணாவி சண்முகோணர் புலவர் பாதம். எனக்கு கற்றுதந்த வாத்தியார் அண்ணாவி குருகவர் தென்னிந்திய தேசம் போற்று தென்காசி மாவட்டத்தில் பாருலகம் வியாதி பெற்று பண்போலி மாநகரில் வாழ் வில்லிசை கவிகளல் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் வியாதி பெற்று மண்டலங்கள் புகழ்படை மண்டலங்கள் அம்மா மாரியம்மாள் புலவர் பாதம். குருவினோட சீர்வாதத்தை
சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் இங்க கூடியிருக்கும் சபையோர்க்கெல்லாம் இனி கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் உங்கள் பிள்ளை சுதாவோ என் மாயாண்டி வாசலில் சாஸ்தாங்கதை சுருக்கஞ்சொல் சுடலகதை பாடப்போர் இந்த ஐயன் கதை சுருக்கஞ்சொல் சுடலகதை பாடப்போர் நீங்கள் அனைவருமே கேட்டிடு நான் பாடுகின்ற பாட்டதில் பழுது குற்றம் வந்திட்டால் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் 6 பிள்ளை 100 குட் 6 பிள்ளை 100 குட் எங்களை ஆதரிக்க வேண்டுமையா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த எங்கள் தாய்மார்களே சபையோர்கள் பெரியோர்கள் எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே தேசம் புகழும் இந்த தென்காசி மாவட்டத்தில் பாறையடி தெருவில் கொலுவிருந்து வரக்கூடிய என் அப்பன் சுடலை மாடன் திருவாலயத்தில் நாம் வில்லிசை பாட வேண்டும் என்று நம்மள அன்போடு ஆதரவோடும் சங்கீதமும் பாடுவோம் உலகத்தில் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சிவபெருமாளோடு ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூலன் காலாகலன் காமதக்கண்ணன் கண்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் 7 உலகங்களை படைத்தார் 7 உலகங்களை படைத்து 224 புவனங்களை படைத்தார் 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன் படைத்து படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமாள் படைத்த மனுக்களுக்கு எப்படி பட்டினி இல்லாமல் வடியளந்து வருகிறார் தெரியுமா படைத்தார் சிவன் உலகமெல்லாம் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் பாரேழு புவனமெல்லாம் ஈயரும்பு யானை முதல் அவர் என்ன உண்ணா மனுக்களுக்கும் அவர் இறையளக்க பயணமானார் ஆண்டவன் தான் சிவபெருமாள் ஆதி
முடிப்பார் அம்மா பணிவிடைகள் செய்வார் அங்க படியளந்த பகவானுக்கு வாழ்வளங்கள் கொடுப்பார் இறையளந்த ஈசனுக்கு சக்தி இளைப்பாரி கொடுப்பார் அங்க களைப்பாரி நல்ல இளைப்பாரி கைலையில கொலுவிருந்தா பகவானோ பார்வதியோ ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஈரேழு உலகங்கள் எங்கும் பறையிடு படியளந்து கைலாசம் மாறபோது கண்ணன் தங்கையான பார்வதா தேவி பகவான் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாள் அப்படி எதிர்பார்த்து இருந்து கொண்டு தங்க தாம்பூலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபையுள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தார் அப்படி இளைப்பாரி களைப்பாரி இருவேர்களும் கையிலே கொலுவிருந்து வாரபோது அன்றைய தினத்தில் ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆண்டவனிடத்தில் ஓடோடி வந்தார் ஆண்டவா பரம்பொருளே ஈரேழு உலகமெல்லாம் நீங்கள் இறையளக்க போகும்போது இந்த ஈஸ்வரி இந்த கைலாசத்தில் நான் தனியாக தானே இருக்கிறேன் அதனால் இன்று நீங்கள் படியளக்க பயணமாகும் போது இந்த பார்வதா தேவி உங்களோடு கண்டிப்பாக நான் வருவேன் ஆதி சக்தியான பார்வதா தேவி என்ன சொல்கிறாள் தெரியுமா ஏ ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது ஈசனோட படியளப்பை ஈஸ்வரியால் பார்க்கணும் பகவானோட படியளப்பு பார்வதியால் பார்க்கணும் போகும்போது பகவானோட படியளப்பு பார்வதியால் பார்க்கணும் ஈசனோட படியளப்பு ஈஸ்வரியால் பார்க்கணும் சொன்னபோது ஆண்டவன் தான் சிவபெருமான் ஏடியம்மா பார்வதி ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது ஈஸ்வரியால் வந்தையானா இளஞ்சல் வந்து சேருமடி படியளக்க வேண்டாமடி படியளக்க பகவான் தேவி பார்வதி படியளக்க போகும்போது இந்த பார்வதி நீ வந்தேயானால் எனக்கு வழிமோசம் வந்து சேரும் நீ படியளக்க வேண்டாமடி அம்மா வேண்டாமடி
பரம்பொருளே ஈரேழு உலகமெல்லாம் நீங்கள் இறையளக்க போகும்போது ஆமா இந்த ஈசனோட இறையளப்பை இந்த ஈஸ்வரியால் பார்க்க வேண்டும். ஆமா என் பகவானோட படியளப்பை இந்த பார்வதியால் பார்க்க வேண்டுமே ஆமையா என்ற ஆதி சக்தியான பார்வதா தேவி சொன்னபோது ஆமா பார்த்தார் பகவான். அடியே பார்வதி, என்ன நான் ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க பயணமாகும் போது ஆமா இந்த ஈஸ்வரி நீ என்னோடு வந்தேயானால் ஆனா எனக்கு இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா. ஆமாம்மா ஏன் தெரியுமா? என்ன நீ இந்த உலகிற்கெல்லாம் மாதா, உலக மாதா. உலகமாதா ஆமா, இந்த உலகத்தில் நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாகவே படைத்திருப்பேன். அம்மா ஒருவரை கூணாக படைத்திருப்பேன், குருடாக படைத்திருப்பேன். படைத்திருப்பேன் அம்மா கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஒருவரை மாளிகையில் வாழ வைப்பேன், ஒருவரை மண் குடிசையில் வாழ வைப்பேன். அதனால் இரேழு உலகமெல்லாம் படியளக்க போகும்போது நீ என்னோடு வந்தேன் வை. நீயோ இந்த உலகிற்கெல்லாம் மாதா, உலக மாதா. அதனால் உன் மனம் தாங்காது அல்லவா? அதனால் நீ படியளக்க வேண்டாம் பார்வதி. பார்வதி கைலாசத்தில் அமர்ந்திரு என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் அளக்கும் படியை வாங்கி கொண்டு பூலோகம் புறப்பட்டார். அப்ப பார்த்தார் ஆதி சக்தியான பார்வதா தேவி, இந்த பகவான் ஏன் நம்மள படியளக்க கூட்டிட்டு போக மாட்டேங்காரு? நம்மள கூட்டி போக மாட்டேங்காரு. அதனால் இவர் படியளப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கின்றது. படி அளக்காரா இல்ல நம்மள கதை அளக்காரான்னு தெரியலையே. அதனால் பகவானோட படியளப்பை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்பனா இவர் எப்படி படியளக்கார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? டெய்லி நம்ம கிட்ட படியரிசி வாங்கிட்டு போறாரு. ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம படியளந்து வாராரு. அவர் எப்படிதான் படியளக்கார் என்று நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி விஸ்வகர்மாவை வரவழைத்தார். விஸ்வகர்மாவை வரவழைத்து செச்சுக்கள் ஒன்று தயாரிக்க சொன்னார். அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே ஆட்டும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி சொன்னபோது அந்த விஸ்வகர்மா என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று விஸ்வகர்மா ஓடி வந்து காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்ட சீமில் உண்டு பண்ணி சீனி ஊட்டு தானே போட்டு திருக்காணி பூட்டும் போட்டு சிவளு கேட்ட வர்ணம் தீட்டி சிவன் தேவி கையில் கொடுத்தார். சிவன் தேவி வாங்கிக் கொண்டு அவ எண்ணாத எண்ணமெல்லாம் ஐயா எண்ணமெல்லாம் எண்ணுதாலே மனம் மதியில அவ எண்ணுதாலே மனம் மதியில ஆதிசக்தி பார்வதியார் அவ எண்ணாத எண்ணமெல்லாம் மனமதியிலே எண்ணிக்கொண்டு ஆதிசக்தியான பார்வதா தேவி செப்பு சிமிழை கையில் வாங்கினார். இந்த சிமிழைக்கு ஏற்ற 2 உயிரை நாம் பிடித்தடைக்க வேண்டும் அல்லவா? எந்த உயிரால் அதை பிடித்தடைக்க முடியும்? என்ன உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? ஒரு யானை பிடிச்சு அடைக்கலாமா? யானை எப்படின்னு பிடிச்சு அடைக்க முடியும்? நம்ம குடத்துக்கார பிடிச்சு அடைச்சிருவோம். அந்த செப்பு சிமிழோ சிறிய எலும்புச்சம்கனி சைஸ்ல தான் இருக்குமா? ஆமா. அப்பேற்பட்ட செப்பு சிமிழுக்குள் நாம் எந்த உயிரை பிடித்தடைக்க வேண்டும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி அக்கம் பக்கம் பார்த்தாள். அப்ப கைலாச வாசலில் சிற்றெரும்பு சாரசாரையாக சென்று கொண்டிருந்தது. அதனால் இந்த சிற்றெரும்பை நாம் சிமிழுக்குள் பிடித்தடைக்க வேண்டும் என்று ஆதி சக்தியா அவ எக்களுக்குள் சொருகிக் கொண்டு எப்போ சிவன் வருவார் என்று எப்போ சிவன் வருவார் பார்வதி எதிர்பார்த்து இருப்பாளா?
சக்தியான பார்வதா தேவி செப்பு செமுளுக்குள் அம்மா சிற்றெரும்பை பிடித்தடைத்தாள். ஆணெருமையும் பெண்ணெருமையும் பிடித்தடைத்து முந்தான வட்டத்தில் மொய்குழலால் முடிந்து கொண்டு எக்களுக்குள் சொருகிக் கொண்டு எப்ப சிவன் வருவார் என்று எதிர்பார்த்து இருந்தாள். அந்த நேரத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமாள் இரேழு உலகமெல்லாம் இறை அளந்து கைலாசம் வருகிறார். அப்படி வாரபோது ஆதி சக்தியான பார்வதா தேவி அன்று பகவானுக்கு பணிவிடைகள் செய்யவில்லை, பாத பூஜை முடிக்கவில்லை, நீட்டினகால் மடக்கவில்லை, கவுந்ததலை நிமிரவில்லை. அவ மௌனமாய் இருக்கும் போது பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். இந்த ஆதி சக்தியான பார்வதா தேவி ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் இருக்கிறாளே, ஏன் இன்று மௌனமாய் இருக்கிறாள் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியை அழைத்தார். எப்படி அழைத்தால் தெரியுமா? எடியம்மா பார்வதிய எடியம்மா பார்வதிய நீ மௌனமாக இருப்பதென்ன? மாயன் தங்கை பார்வதிய பகவான் இல்லா வேளையில களிமோசம் நடந்ததென்ன? சிவனார் இல்லா வேளையில நீ சீர்குலைந்து இருப்பதென்ன? ஏடியம்மா பார்வதி உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ? நீ மௌனமாய் இருப்பதென்ன என்று ஆண்டவனும் கேட்டபோது ஆதிசக்தி ஓடி வந்து ஆண்டவனே பகவானே ஐயா பகவான் ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆண்டவா பரம்பொருளே, ஏழு உலகமெல்லாம் இறையிழந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமாள் நீங்கள். உங்களுடைய மனைவியாக இந்த பார்வதிக்கு என்ன பழி மோசம் வந்துவிடும்? உங்கள் அருளால எனக்கு ஒரு உரையும் கிடையாது பகவானே. ஆனால் இன்று நீங்கள் யார் யாருக்கெல்லாம் படியிழந்து வந்தீர்கள்? அடியே பார்வதி, என் படியெழுப்பின் மேல் உனக்கு என்னடி சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, நீங்கள் எந்தெந்த உயிருக்கெல்லாம் இறையிழந்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். ஏ அம்மா, ஏ பார்வதி, கல்லுக்குள் இருக்கும் தேரையானாலும் இந்த கடவுளறியா மாயமில்லை, சிமிழுக்குள் இருந்தாலும் சிவனறியா மாயமில்லை. எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களாகிய 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் நான் இறையிழந்து வந்தேன் அம்மா. என் இறையிழப்பின் மீது உனக்கு என்னடி சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, அப்படி இறையேழு உலகமெல்லாம் நீங்கள் இறையிழந்து வந்தீர்கள் உண்மை என்றால் நிறைய பேர் பட்டினியாக பூலோகத்தில் அலைகின்றார்களே, அது எதற்காக? சோரோ சோரோன்னு சொக்கி தெரியுதாங்க, அது எதற்காக என்று எனக்கு தெரிய வேண்டும். அடியே பார்வதி, சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி என்பார்கள். அதனால் என்னை என்றைக்கு யார் வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் அன்றைக்கு பட்டினி. ஆமா, அதனால் சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி அம்மா என்று பகவான் சொன்னார். ஆண்டவா பரம்பொருளே, அப்படியானால் என்னிடத்தில் 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கின்றது. அந்த 2 உயிருக்கு நீங்கள் எப்படி படி இழந்திருக்க முடியும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி சொன்னபோது ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆங்கார கோபம் கொண்டு பார்வதி, பட்டினியா இருக்கின்ற உயிரதையும் நீ எடுத்து வர வேண்டும். கல்லுக்குள் இருந்தாலும் இந்த கடவுளறியா மாயமில்லையடி, செப்புக்குள் இருந்தாலும் இந்த சிவனறியா மாயமில்லை. பட்டினியா இருக்கின்ற உயிரை நீ இப்போது எடுத்து வர வேண்டும் என்று பகவான் சொல்ல அப்ப பார்த்தால் பார்வதா தேவி முந்தான பட்டதை அப்படியே எடுத்தா. சிமிழை கையில எடுத்து பார்த்த போது சீனி பூட்டையும் திருக்காணி பூட்டை திறந்து பார்த்தா. அதில் பிடித்தடைத்த 2 எறும்பானது பகவான் அளந்த படியரிசினை கவ்விக்கொண்டு அது திங்க மட்டும் தின்னு போட்டு தின்ன முடியாமல் வைத்திருந்தது. அது உண்ணும்
மட்டும் உண்ணு போட்டு உண்ண முடியாமல் வைத்திருந்தது. மீதி உள்ள படியரிசியை பொட்டணமாகவே கெட்டி தலைக்கு வைத்து உறங்கிக் கொண்டிருந்தது. அப்ப பார்த்தார் ஆதிசக்தியான பார்வதா தேவி, பகவானின் படியளப்பை நாம் பரிசோதித்து விட்டோமே, நமக்கு என்ன தண்டனை கொடுப்பார் என்று தெரியவில்லை என்று அங்கம் பதறி நடுநடங்கி போனாள் பார்வதா தேவி. அப்ப ஆண்டவன் முன்னாலே ஓடி வந்து, ஏ ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறியா மாயமே, செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறியா மாயமே, பெண் புத்தி பின்புத்தி எண்ணரை கற்றால் எழுத்தரை வாசித்தால் பெண் புத்தி பின்புத்தி ஆண்டவா பரம்பொருளே, எண்ணரை கற்று எழுத்தரை வாசித்தாலோ பெண் புத்தி பின்புத்தி அல்லவா? ஆமா. அதனால் அங்கம் பதறி ஆதிசக்தியான பார்வதா தேவி, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்கவே, பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்கவே, ஈஸ்வரியா செய்த குற்றம், ஈஸ்வரியா செய்த குற்றம் ஈஸ்வரரே பொறுக்கவே. சிவபெருமாள், அடியே பார்வதி, நீ என்னை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை, என் படியெழுப்பின் மீது நீ சந்தேகம் பட்டதால, என் படியெழுப்பின் மீது சந்தேகம் கொண்டதால உனக்கு இந்த ஜென்மத்தில் மன்னிப்பே கிடையாது அம்மா. அதனால் பார்வதி, கொண்டவனுக்கு பரிச்சை செய்த பாவத்தை நீ எப்ப தீர்க்க போறாய் என்று அந்த ஆண்டவனாகிய சிவபெருமாள், ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, பகவானை பரிச்சை செய்து பெரிய பாவோ எப்பந்தீர், கொண்டவனை பரிச்சை செய் கொடிய பாவோ எப்பந்தீர், ஆண்டவனும் கேட்டபோது, ஆண்டவனா கேட்டபோது ஆதிசக்தி அதிசைவா. பரிச்சை செய்த அந்த பெரிய பாவம் எப்போ தீர்ப்பாய், இந்த கொண்டவனை பரிச்சை செய்த அந்த கொடிய பாவம் எப்போ தீர்ப்பாய், அந்த புருஷனையும் பரிச்சை செய்த எம்மா பரிச்சை செய்த பொல்லா பாவம் எப்போ தீர்ப்பாய், அந்த பொல்லா பாவம் எப்போ தீர்ப்பாய். புருஷனை பரிச்சை செய்த பொல்லாத பாவத்தை எப்பமடி தீர்ப்பாய்? ஆண்டவா பரம்பொருளே, என் பகவானுக்கு செய்த பாவத்தை நான் தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும். ஆமா, என் பகவானுக்கு பரிச்சை செய்த பெரிய பாவத்தை தீர்ப்பதற்கு பச்சிளம் குழந்தை வரம் வேண்டும். என் கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவத்தை தீர்ப்பதற்கு எனக்கு குழந்தை வரம் வேண்டும். ஆண்டவா, எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேண்டும் தெரியுமா? எண்ணி 8 நாளைக்குள் எனக்கு ஏந்தும் பிள்ளை வர வேண்டும். ஆமா, ஏந்தும் பிள்ளை வரத்தை நீங்கள் தர வேண்டும். அப்படி நீங்கள் பிள்ளை வரம் தந்தீர்களானால் உங்களுக்கு செய்த பாவத்தை நான் உடனே தீர்ப்பேன் என்று பார்வதா தேவி சொன்னபோது எண்ணி 8 நாளைக்குள் எப்பேற்பட்ட குழந்தை வேண்டும் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு
எனக்கு வேண்டும் எனக்கு வேணும் எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்து பிள்ளை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேணும் ஆளனில்லா ஆண் குழந்தை என் ஆண்டவனே கொடுக்க வேண்டும் கொடுக்க வேணும் புருஷன் இல்லா புத்திரனை என் பூமானே கொடுக்க வேண்டும் கொடுக்க வேணும் இந்த வரம் தந்தால் போதும் ஐயா தந்தால் போதும் வேறு எந்த வரமும் வேண்டாம் எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம் வரமும் எனக்கு வேண்டாம் எனக்கு ஆதிசக்தியான பார்வதாதேவி எண்ணி 8 நாளைக்குள் குழந்தை வர வேண்டும் என்றார். அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். அடியே பார்வதி, ஆளன் இல்லா ஆண் குழந்தை இந்த ஆண்டவன் எப்படி அம்மா கொடுக்க முடியும்? கணவன் இல்லா கை குழந்தையை இந்த கடவுள் நான் எப்படி கொடுக்க முடியும்? 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் கழித்து பிறக்கக்கூடிய குழந்தையை அரைகுறையாக பிறக்கும் போது எண்ணி 8 நாளைக்குள் நீ குழந்தை வரம் கேட்டால் என்னால் எப்படி அம்மா கொடுக்க முடியும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் அம்மா ஏ பார்வதி, நீ எந்த வரம் கேட்டாலும் இந்த குழந்தை வரம் உனக்கு வேண்டாம் அம்மா. இந்த குழந்தை வரத்தை நான் கொடுத்தேனானால் நமக்கு பெரிய கொடும் கவலை வந்து சேரும் அம்மா. ஆமா, அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியின் இடத்தில் என்ன சொல்கிறாரானால், ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, எந்த வரம் கேட்டிட்டாலும் இந்த வரம் உனக்கு வேண்டாம். அன்று ஒரு நாளையில மூத்த மகன் கணபதி முதற் பிள்ளையா உனக்கு தந்த அந்த நல்ல கணபதியும் தாயின் குணத்தை போல் தலைமகனும் பெண்ணும் கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தான். இளைய மகன் வேல்முரு இன்பமோடு உனக்கு தந்த அந்த நல்ல வேல்முரு வள்ளி மேல ஆசை கொண்டு பழனியில போய் அமர்ந்தார். உரத்தி மேல ஆசை கொண்டு ஒன்று தூரம் போய் அமர்ந்தார். மூன்றாவது பிள்ளையைத்தான் முக்கண்ணனும் கொடுத்தையானா. அடியே பார்வதி, அன்று ஒரு காலத்தில் மூத்த மகன் கணபதியை முதற் பிள்ளையாக உனக்கு தந்தேன். அந்த நல்ல கணபதியும் தாயின் குணத்தை போல் பெண்ணை கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தார். இளைய மகன் வேல்முருகனை இன்பமோடு உனக்கு தந்தேன். அந்த வேல்முருகனும் ஓம் பேச்ச கேட்டானா? என் பேச்சையாவது கேட்டாரா? கேட்கல. அவங்க 2 பேரும் உன்னையும் மதிக்கல என்னையும் மதிக்கல. அந்த வடிவேலன் வள்ளி மேல் ஆசை கொண்டு பழனி மலையிலே போய் அமர்ந்தார். புறத்தி மேல் ஆசை கொண்டு குன்று தூரம் போய் அமர்ந்தார். அதனால் மூன்றாவது பிள்ளையை நான் முக்கண்ணர் உனக்கு தந்தேனானால் ஏடி அம்மா பார்வதி, மூன்றாவது பிள்ளையை முக்கண்ணரும் தந்தேனான். அந்த நல்ல பிள்ளையுமே உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான். உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான். கட்டுக்குத்தான் அடங்க மாட்டான், கைலாசத்தில் இருக்க மாட்டான். பிள்ளையா பிறக்க மாட்டான், பிள்ளையா பிறக்க மாட்டான். பேய்களுக்கு ராஜாவா பார்வதி, மூன்றாவது பிள்ளையுமே பிள்ளையா பிறக்க மாட்டான். பேய்களுக்கு ராஜாவா மாயானம் போவாண்டி, மாண்டபினம் திம்பாண்டி, சுடுகாடு போவாண்டி, சுட்டபினம் திம்பாண்டி, தில்லைவனம் போவாண்டி, செத்தபினம் திம்பாண்டி,
இடுகாடு போவான் இடுகாடு அவன் இறந்த பீடம் திம்பான் அவன் கைலாசத்தில் இருக்க மாட்டான் மூன்றாவது பிள்ளையை நான் உனக்கு கொடுத்தேனானால் அதுவும் நீ எண்ணி 8 நாளைக்குள் கேட்ட அப்பேற்பட்ட ஆண் குழந்தை பிறந்தானால் அவன் உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் உன் பேச்சையும் கேட்க மாட்டான் என் பேச்சையும் கேட்க மாட்டான் ஒருத்தர் பேச்சும் கேட்க மாட்டான் அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கைலாசத்தில் இருக்க மாட்டான் மாயானம் போவாண்டி மாண்ட பிணங்களை திம்பாண்டி சுடுகாடு போவான் சுட்ட பிணங்களை எல்லாம் திம்பான் அந்த பிள்ளை நமக்கு வேணுமா வேண்டாம் வேண்டாம் ஆண்டவா பரம்பொருளே என்ன அதனால் ஆண்டவா பரம்பொருளே நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு கட்ட பேச்சு நெட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வன பேச்சு அம்மா முதல் பொறியில் பிறந்தவரா மணிவிளக்கு மாயாண்டி சுடல் ஐயா ஒளியில் பிறந்தவரா சுடலையான மாயாண்டி போல முண்டன் சுடல் ஐயா முண்ட போல பிறந்ததால முண்டன் சுடல் ஐயா என்று பேர் கொடுத்த வேலையில எங்க ஆண்டவன் தான் மாயாண்டி மாயாண்டி சுடல் ஐயா அவர் ஆடுதார பாடுதார அவர் ஆதாரி போடுவாரா நீங்க சுட
தர வேண்டும் என்று பகவானும் பார்வதிக்கும் தர்க்கம் ஏற்பட்டது. ஆமா. அந்த நேரத்தில் அங்கு யார் வருகிறார்? யார் வரா? பூமாதேவி ஓடோடி வருகிறார். ஆமா. ஆண்டவா பரம்பொருளே, பரம்பொருளே, ஈரேழு உலகமெல்லாம் எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை நீங்கள் படைத்து விட்டீர்கள். படைத்திருக்கிறீர்கள். அதனால் எனக்கு உயிர் சுமையை தாங்க முடியவில்லை. ஆமையா. நீங்கள் எனக்கு உயிர் சுமையை சற்று குறைத்து தர வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா இறைவா என்று பூமாதேவி பெண்கொடியானவள் கேட்டபோது ஆமாம்மா அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அம்மா பூமாதேவி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். உயிர் சுமையை குறைப்பது என்னுடைய கடமை என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் கைலாசத்தில் இருக்கும் கைலாச வள்ளுவரை அழைத்து ஐயா வள்ளுவரே, நீங்கள் பூலோகம் சென்று பறையோசை அடிக்க வேண்டும். எப்படி அடிக்க வேண்டும்? பூவிருக்க, பிஞ்சிருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரும்படியாக பறையோசை அடிக்க வேண்டும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொன்னபோது கைலாசத்தில் இருக்கும் வள்ளுவரானவர் அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று வெள்ளை யானை மீதில் ஏறி வள்ளுவரும் வருவாரா, வள்ளுவரும் ஓடி வந்து வெள்ளை யானை மீதில் ஏறி வள்ளுவர் பூலோகத்திற்கு ஓடோடி வருகிறார். ஒத்த முரச வச்சு ஓங்கி ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு. அப்ப பார்த்தார் நாரத மகாமுனிவர். அங்கிருந்து நாரதர் வந்தார். இந்த வள்ளுவருக்கு கோபம் வந்தால் தான் இவர் சாபத்தை கொடுப்பார். ஏன்னா பூலோகத்திற்கு வள்ளுவர் எதுக்கு வந்தார்? சாபம் கொடுப்பதற்காக வந்தார். அதனால் அவருக்கு கோபம் வந்தாதான் மகாமுனிவர் என்ன செய்தார்? அந்த பூலோகத்தில் இருக்கும் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சின்ன சிறுவர்களை அழைத்தார். தம்பிமார்களே வாங்க, வெள்ளை யானை மீதியில் ஏறி ஒருத்தன் டொக்கு டொக்குன்னு அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவனை கல்ல கொண்டு எரிங்க, அவன் ஒரு பேயன் பித்தன் என்றார். சிறுவர்களும் அப்படியே ஆகட்டும் என்று கல்லை கொண்டு வீசி எறிந்தார்கள். கோபம் கொண்ட வள்ளுவரானவர் பகவான் எப்படி பறையோசை அடிக்க சொன்னார்? எப்படி அடிக்க சொன்னார்? பூவிருக்க, பிஞ்சிருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரும்படியாக பறையோசை அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவர் அதற்கு மாறாக எப்படி பறையோசை அடித்தார் தெரியுமா? பூவூதிர பிஞ்சூதிர, பூவூதிர பிஞ்சூதிர, காய் ஊதிர, கனி ஊதிர, உதிர்க நல்ல உதிர்க என்று, ஐயா உதிர்க என்று வள்ளுவர் பறையோசை அடிக்கிறார். வள்ளுவர் பறையோசை அடித்த போது பூமாதேவி மீண்டும் ஓடி வந்தாள். ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு பிணச்சுமையை நீங்கள் குறைத்து தர வேண்டும் என்று சொல்ல அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். அம்மா பூமாதேவி, நானே பிள்ளையாக பிறந்து உன் பிணச்சுமைகளை காத்து தருகிறேன் அம்மா என்று பகவான் சொன்ன போது பார்த்தால் ஆதி சக்தியான பார்வதாதேவி, ஆண்டவா பரம்பொருளே, செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு நான் ஒரு குழந்தை வரம் கேட்டேன், எனக்கு நீங்கள் இல்லை என்று விட்டீர்கள், அதனால் எனக்கு நீங்கள் பிள்ளை வரம் தர வேண்டும். பூலோகத்தில் நீங்கள் எங்கு பிறந்தாலும் அங்கு அங்கு வந்து நானும் பிள்ளையாக பிறப்பேன் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் பூமாதேவி பெண்கொடியால் இடத்தில் நானே பிள்ளையாக பிறந்து உன் பிணச்சுமையை காத்து தருகிறேன் என்று நான் எப்படி பிறக்க போகிறேன் தெரியுமா? நான் பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிணச்சுமைய காத்து தாரேன், நான் சுடலையாக வந்து பிறக்க போறேன், சுடுகாட்ட நான் மதலையாக வந்து பிறக்க போறேன், மையானத்தை காக்க போறேன் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் பிள்ளையாக பிறந்த
வந்து ஆமா பிணச்சுமையை குறைத்து தருகிறேன் என்றார். சொல்கிறார். பார்த்தால் பார்வதி, ஆமா ஆண்டவா பரம்பொருளே, பரம்பொருளே, பிள்ளையாக நீங்கள் உலகில் பிறந்தீரானால் பேச்சியாக வந்து நான் பிறப்பேன் என்ற ஆதி சக்தியான பார்வதா தேவி, ஆமா ஏ ஆண்டவனே பகவானே, நீங்கள் பிள்ளையாக உலகில் பிறந்தீரானா நான் பேச்சியாக வந்து பிறந்தேரானா நீங்க மதலையாக வந்து பிறந்தீரானா நான் மையான பேச்சியா நான் பிறப்பேன் நீங்க சுடலையாக வந்து பிறந்தேரானா பிறந்தீரானா அங்க சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன் பிறந்தேரானா அங்க ஆதி சக்தி சொன்ன போது ஆண்டவன் தான் சிவபெருமா. அடியே பார்வதி, பிள்ளை வரம் கேட்டாய் அல்லவா? நான் பிள்ளையாக பிறந்தால் நீ பேச்சியாக பிறப்பேன் என்றாய். அதனால் உனக்கு பிள்ளை வரம் தருகிறேன் அம்மா. நீ பூலோகத்து மக்கள் பிள்ளை வரத்திற்காக எப்படி தவம் இருப்பார்களோ அதே போன்று கைலாச வாசலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூண் அருகில் தங்கத்தூண் முன்னால நீ மண்டி போட்டு இருந்து கொண்டு தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரியும். அந்த சுடர் விளக்கு முன்னால நீ மண்டி போட்டு இருந்து கொண்டு படியேந்தி நின்னையானால் 3 பொறி முத்து பொறி உன் முந்தானையில் மொழு மொழுன்னு விழும் அம்மா. அந்த 3 பொறி முத்து பொறி மொழு மொழுன்னு வந்து பிள்ளையாக வந்து பிறக்கும். நாளான நாளையில நல்ல வெள்ளி கிழமையில அங்க சாமநாடு சதிய சாம வேலையில ஆயிரங்கால் மண்டபத்தில் அங்க 32ஆம் தூணருகில் தூண்டாத மணி விளக்கு அங்க சுடரு விட்டு எரிய கண்ட அங்க மணி விளக்கு முன்னால அம்மா மண்டி போட்டு இருப்பாள். அவ மண்டி போட்டு இருக்கும் போது ஆண்டவன் தான் தூண்டாத மணி விளக்கு அங்க தூண்டுவார சிவபெருமான். அவர் மணி விளக்க தூண்டும் போது அந்த பார்வதியால் முந்தானையே அங்க 3 பொறி முத்து பொறி மொழுமொழனு விழுந்திடுமா. அங்க மொழுமொழனு விழும்போது அவன் சேர்த்து பிடிப்பாள். அங்க சிசு வந்து பிறந்திடுமா. அங்க கூட்டி பிடிப்பாள். அது குழந்தையாக பிறந்திடுமா. அங்க குழந்தையாக பிறந்த போது அந்த கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு சவியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல. அப்ப பார்த்தாலே பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா உயிர் கொடுத்த வேலையில குழந்தையா கண்ணுருட்டி பார்வதியா அது கைய கால உதறதையா அது கண்ணுருட்டி பார்க்கும் போது ஆதிசக்தி பார்வதியா பச்சை நல்ல நிறமோடி பாலமெல்லாம் சொல்லிடுமா. அவன் வலது கொங்கை பால் கொடுத்தா வளர மாட்டா என்று சொல்லி இடது கொங்கை பால் கொடுத்தா அவன் ஈடேற மாட்டான் என்று ஆதிசக்தியான பார்வதா தேவி ஆண்டவனிடத்தில் ஓடோடி வந்து ஆண்டவா பரம்பொருளே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு பெயர் முன்னத்தை கொடுத்தேன். இப்ப இந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. அதனால் நீங்கள் பெயர் கொடுக்க வேண்டும் அல்லவா என்று ஆதிசக்தியான பார்வதா தேவி கேட்டபோது